உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் ஐட்டம் தாங்க பண்ண போகிறோம். அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் வச்சுக்கலாங்க. கோதுமை மாவு வச்சுங்க, அது கூட சில பொருள்கள் சேர்த்து கோதுமை தோசை, அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ஆனியன் சட்னி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க அதுக்கு என்னென்ன நம்ம மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் கோதுமை மாவு வந்து இந்த கப்புக்கு 1 கப் எடுத்துருக்குறேங்க. இந்த மாவு வந்து நம்ம இதோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை ரவைங்க, உப்புமா ரவைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ரவை வெள்ளை ரவை வந்து இப்படி ஒரு கைப்பிடி எடுத்துருக்குறேங்க. அது நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சீரகம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனுங்க, அது இப்படி நல்லா கசக்கிங்க இது கூட சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு 5-6 இலைங்க, அது வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இல்லைன்னா நம்ம பிச்சும் போட்டுக்கலாங்க, இல்லைன்னா கட் பண்ணியும் போட்டுக்கலாங்க. நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க. பிச்சு போட்டால் பெரிய பெரிய இலைகளாக இருக்கும், கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாமே ஒன்று சேர நம்ம கலந்துங்க. உப்பு எல்லாம் கலந்துட்டுங்க, தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றிங்க நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கலந்தாச்சுங்க. இப்போ வந்து இது ரவையெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால நாம் ஒரு 10 நிமிஷம் இது ரெஸ்ட்டில் இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நாம் வந்து இதுக்கு ஒரு வெங்காய சட்னி ரெடி பண்ணணும், அது ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த வெங்காய சட்னிக்கு பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துருக்குறேங்க. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்கணுங்க. இதுக்கு வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வரமிளகாய் வந்து பார்த்திங்கன்னா 2 வரமிளகாய் எடுத்துருக்குறேன். இப்போ அதுவும் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சும்மா கொஞ்சமாக போட்டால் போதுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சும்மா ஒரு 2 கொட்டை புளி சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு இறக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேங்க, அதையும் சேர்த்து நம்ம இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து இது மிக்சியில் உப்பு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், வெங்காயம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் தண்ணி சேர்த்தாமல் அரைச்சிட்டு வந்துருக்குறேங்க. இப்படி தான் அரைக்கணுங்க வெங்காய சட்னி. வேணும் ரொம்ப அரைக்க முடியலன்னா லேசாக ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் தண்ணி தெளிச்சுக்கோங்க. நான் தண்ணி சேர்த்தாமல் தான் அரைச்சிருக்கேன். இப்போ இது ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. மாவு பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம இது கூட வந்து இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ கல் அடுப்பில் வச்சு கல் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம தோசை சேர்த்துக்கலாங்க.
பாருங்க, கோதுமை மாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவை சேர்த்து கோதுமை தோசை ஊற்றி இருக்கிறாங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அது கூட நம்ம சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் கிள்ளி போட்டு நம்ம தோசை ஊற்றி இருக்கிறனால அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைகளுக்கும் வந்து அந்த கோதுமையினுடைய வலுவழுப்பு தன்மை தெரியாதுங்க. இதுக்கு நான் வந்து வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி 2 செஞ்சுருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த சட்னி, இப்போ தக்காளி சட்னி, தக்காளி பஜ்ஜி இதெல்லாம் செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு அளவெல்லாம் பெருசு இல்லைங்க. நமக்கு எவ்வளோ மாவு வேணுமோ போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ரவை போட்டால் போதுங்க. இதுக்கு பெரிய அளவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாவை ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.